Taste the Daily. டிசம்பர் 24ஆம் தேதியன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள். நினைவு நாளன்று புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார் என தலைமை கழகம் அறிவிப்பு. இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் முன்கூட்டியே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பாற்றாத ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 14 ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் தொடக்கம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறவுள்ள தமிழக வீரர் அஸ்வினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். 765 விக்கெட்டுகள், 4394 ரன்கள், இதில் 6 அபாரமான டெஸ்ட் சதங்கள் நிகழ்த்தியுள்ள அஸ்வினுக்கு வாழ்த்துகள். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது பாஜகவிற்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும், நிச்சயமாக மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பாஜகவின் செல்ல குழந்தை உதயநிதி ஸ்டாலின் என்றும் நல்ல குழந்தை ஸ்டாலின் என்றும் குற்றச்சாட்டு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் மூட்டை தூக்கும் தொழிலாளி சரமாரியாக வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை முயற்சி போன்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மது போதையில் தந்தையை அடித்தே கொன்ற மகன் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையில் நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து பல குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே முன்விரோதம் காரணமாக மைதீன் என்பவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம கும்பல். சாலையில் நடந்து சென்றவரையும் மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி தப்பி ஓடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தாம்பரம் அருகே மெத்தப்பெட்டமைனுடன் 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளுடன் அசாமைச் சேர்ந்த 2 சிக்கினர். தமிழகத்தில் தினந்தோறும் சந்தைகளுக்கு காய்கறி வருவது போல விதவிதமான போதைப் பொருட்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை.
நாமக்கல்லில் கஞ்சா வைத்திருந்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கைகளில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கஞ்சாவை எடுத்துச் செல்லும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை கையும் களவுமாக சிக்கினர். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் நாடகமாடி வரும் திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரிகளாகவும் உருமாறி வருவதாக மக்கள் வேதனை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. மும்பை விமான நிலையத்தில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் பிரபல தொழிலதிபரின் வீட்டில் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவிப்பதாக வெளியான தகவலின் அடிப்படையில் வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை. கடலூர் அருகே காட்டுமன்னார் கோவில் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். இழப்பீடு வழங்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதியை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். நியாயமான கோரிக்கைக்காக போராடிய மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகம். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் ஆத்திரம். திமுக MLA இனிகோ இருதயராஜை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். கழிவுநீர் குடித்து பல உயிர்கள் பறிபோயிருக்கும் நிலையிலும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யாத ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். மக்களை மனிதர்கள் என மதிக்காமல் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்து அராஜகம் செய்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயிலை மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதி. மழை காலங்களில் இதே நிலை நீடித்து வருவதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை எனவும் பக்தர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடல் சீற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டையின் தடுப்புச்சுவர் இடிந்து விழுந்து சேதம். டேனிஷ் கோட்டைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு கருங்கல் தடுப்புச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். உரிய இழப்பீடு வழங்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் அறப்போராட்டம். ஏலத்தை ரத்து செய்ய மறுத்து தொடர்ந்து காலதாமதம் செய்து வரும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கடும் கண்டனம். பறவைகள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாமே இயற்கையாவே எல்லாமே உருவான ஊர் இந்த ஊரு. நிறைய கோயில்கள், நிறைய சிற்பங்கள் எல்லாமே இருக்கு, வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கு. இதை அழிக்கும் விதமா இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைய போறதாக சொல்றாங்க. எங்களுக்கு இது வேண்டாம். இது யாருக்காக?
இதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? இது யாருக்காக எடுக்கிறீங்க? இது இதனால யூஸ் வர்றது யாருக்கு வரும்? மக்களுக்கு தானே. ஒரு மக்களை அழிச்சு இன்னொரு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன பலன் இருக்கு? திருப்பூர் மாவட்டத்தில் திறனற்ற திமுக அரசையும் மைனாரிட்டி பாஜக அரசையும் கண்டித்து வியாபாரிகள் நடத்தும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு. கடை வாடகைக்கு விதிக்கப்பட்ட 18% ஜிஎஸ்டி வரியையும் மாநில அரசு விதித்துள்ள தொழில் வரியையும் ரத்து செய்ய வலியுறுத்தல். சென்னை நொச்சிக்குப்பம் நவீன மீன் அங்காடியில் டோக்கன் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மீன் வியாபாரிகள் வேதனை. ஸ்டாலின் அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மீனவர்கள் அங்கே வாழ முடியாத நிலையை உருவாக்க நினைப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி கொடுத்த அடையாள அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, அதுலயே நிறைய பேருக்கு கடை வரல, கடை கொடுக்கல. அது என்ன இதுல அவங்க கடையை ஒதுக்கீடு பண்றாங்கன்னு தெரியல. நாங்க என்ன சொல்றேன்னாக்கா, எங்க மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்றவாறு எந்த கட்டுமான அமைப்பும் அங்க சரியில்லை. அந்த மக்கள் பசியோடும் பட்டினியோடும் வாழ்றாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே இடைநில்லா அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் ஓட்டுநருடன் பயணிகள் கடும் வாக்குவாதம். செயலற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் வசூலில் மட்டுமே குறியாக இருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. இல்ல 26 மீஸ் 26னாக்கா நாளைக்கு வண்டில உட்கார்ந்து நாளைக்கு வாங்கிக்கலாம்னா கிண்டல என்னப்பா வார்த்தை அப்படி சொல்லலாம்? பஸ் என்னாச்சு? பஸ் ஏதோ ப்ராப்ளம், அது தெரியல நமக்கு. பஸ் ப்ராப்ளத்துக்கு அவரு காசு கேட்கறாருன்னு வச்சுக்க, கொடுத்த டிக்கெட்டுக்கு பைசா கேட்கறாரு, அதுக்கு எப்படி சொல்லணும்? இல்லப்பா வண்டில உட்கார்ந்து நாளைக்கு வாங்கிக்கற, நாளைக்கு வாங்கிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சொன்னது? கண்டக்டர் சொன்னாரு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம். மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் முழுமையாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை எழிலகத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். அதிமுக ஆட்சியில் ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு இறுதித் தொகை வழங்கப்பட்டதாகவும் ஸ்டாலின் அரசு வழங்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கி கருணை பணி நியமனத்தை நிறுத்தி வச்சு ஒரு 33 ஒரு அரசாணை போட்டு அதில் எங்களுக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 2 அரசாணையும் உடனடியாக அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும். அதாவது ஜிபிஎஸ்சில் பிடிக்கப்பட்ட இறுதி தொகையும் வழங்க வேண்டும். கருணை பணி நியமனத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கி 2வது நாளாக நாங்கள் ஒரு 18 பேர் முழுமையாக இந்த உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த உண்ணாவிரதத்தின் நோக்கத்தை இவங்க ஏதோ ஒரு இதில் இது பண்ண நினச்சா அதை அடுத்த கட்ட மாநில நிர்வாகி கூட கூடி இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடிய இதில் தான் மாவட்டத்தினுடைய குரல் ஒலி எழுச்சிட்டு இருக்கு. கரூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தைக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த மகிழா நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் பாலியல் அத்துமீறலுக்கு உடந்தையாக இருந்த புகாரில் ஆசிரியை சிக்கினார். தாமதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் காவல்துறை மீது மக்கள் சந்தேகம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் அவதி. மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்காத மாசு சட்டப்பேரவையில் கூறியபடி எப்படி மருத்துவமனையை தரம் உயர்த்தப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருவிடைமருதூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கிய 3 சக்கர சைக்கிளில் செயின் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் பெயரளவுக்கு மட்டும் வழங்கப்படுவது மீண்டும் நிரூபணம். சாம்சங் தொழிற்சாலையில் மீண்டும் வெடித்த தொழிலாளர் பிரச்சினை. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் தொழிலாளர் நலத்துறை
தொழிலாளர் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்காததால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அல்லல் படும் அவலம். மதுரையில் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக 3.5 லட்சம் லஞ்சம் பெற்ற ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் 2 சூப்பரண்டுகள் கையும் களவுமாக சிக்கினர். லஞ்சம் பெற்ற 3 அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. திருச்சி மாவட்டம் ஓலையூரில் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் பணியின் போது மின்சாரம் தாக்கி 2 ஊழியர்கள் உயிரிழப்பு. உயிரிழந்த ஒப்பந்த ஊழியர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் பழங்கால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் புகைப்பிடிப்பான், அகல் விளக்கு ஆகியவை கண்டுபிடிப்பு. பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருவதால் அப்பகுதியில் தொடர்ந்து மேற்புற கள ஆய்வுகள் செய்யப்படும் என ஆய்வாளர்கள் தகவல். திருத்தணி முருகன் கோயிலில் மார்கழி 2ஆம் நாளில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தங்கத்தேர் திருவிழா. அரோகரா கோஷத்துடன் தங்கத்தேரை இழுத்துச் சென்ற பக்தர்கள். வேலூரில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் கணவனின் கண்முன்னே மனைவி உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். போக்குவரத்து நெரிசலால் கடந்த 3 நாட்களில் அடுத்தடுத்து 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து வருவதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. மெட்டா நிறுவனத்துக்கு சுமார் 2200 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஐரோப்பிய ஆணையம். பயனர்களின் கணக்கு விவரங்களை முறையாக பாதுகாக்க தவறியதற்காக அபராதம் விதிப்பு. உரங்களின் விலையை 10 முதல் 15% ஏற்ற உள்ள மைனாரிட்டி பாஜக அரசு. ஆண்டு கணக்கில் போராடியும் அடிப்படை ஆதார விலை உயர்வை மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என விவசாயிகள் கேள்வி. குறைந்தபட்ச ஆதார விலை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபில் இன்று நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் அழைப்பு. 13,000 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்பார்கள் என விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜா மாவட்டத்தில் குழந்தை வரம் வேண்டி கோழி குஞ்சை உயிருடன் விழுங்கியவர் மூச்சு திணறி உயிரிழந்த பரிதாபம். மூடநம்பிக்கையால் பறிபோன உயிர். ரஷ்யாவின் அணுசக்தி மற்றும் ரசாயன ஆயுத படைப்பிரிவின் தலைவர் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழப்பு. உக்ரைன் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா திட்டவட்டம்.